எலை ஆக்கங்கட்ட கூவ எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பேச போகிறோம்னா இலாக்காய் ஃபேமிலி இளவரசனை காயத்ரி தங்கச்சி பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் காயத்ரி தங்கச்சிமா, அதான் இவ்வளோ நாளாக வந்து இளவரசனை தான் திட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அண்ணே உன் மேலே கோவத்துலேயே நான் ஒன்றாந்து திட்டுறேன். இந்த பதிவு உனக்கு தான் முதல்ல. அது என்ன, இளவரசனை வந்து ஒரு வாரத்தில் உட்காந்துருக்காரு வீட்டில். நீ பாட்டுக்கு செல்லை பார்த்து உட்காந்துருக்காரு. நீ பாட்டு திடீர்னு வேகமாக போயிட்டு எனக்கு சத்தியம் பண்ணு, நீ எனக்கு சத்தியம் பண்ணு, நீ எனக்கு உண்மையாக இல்லை, நீ எனக்கு சத்தியம் பண்ணுன்னு ஒரு மாதிரி அவர்கிட்ட பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, இப்போ இந்த பிள்ளை மேலே சத்தியம் பண்ணு, குழந்தை மேலே சத்தியம் பண்ணு, நான் உண்மையாக இருக்கேன், அவனை துரோகம் பண்ணணும்னு உண்மை குழந்தை மேலே சத்தியம் பண்ணுன்னு சொல்லி ஆதிக்குட்டி மேலே சத்தியம் கேட்குறீங்க. இது வந்து ரொம்ப தவறு தங்கச்சிம்மா, சத்தியமாக சொல்கிறேன். குழந்தைங்கிறது தெய்வம். குழந்தை மேலே என்ன விஷயமாகட்டும், உங்களுக்கு என்ன சண்டையான 2 பேர்களும் இருக்கட்டும், என்றைக்குனாலும் சரி குழந்தைய வந்து சத்தியத்தை இழுக்காதீங்க. குழந்தை வந்து என்ன பாவம் பண்ணுச்சு? குழந்தை வந்து பாவம். குழந்தை மேலே சத்தியம் பண்ணீங்களே, உங்களுக்குள்ளே சண்டைனா நீங்கள் பேசிக்கோங்க. என்றைக்குமே இந்த மாதிரி வேலையை பார்க்காதீங்க நான் சொல்கிறேன். சரியா? நானும் உங்களுக்கு இது வரைக்கும் நான் அட்வைஸ் பண்ணாமல் இல்லை, அட்வைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பிடிக்காமல் இருந்தார், அது சந்தோஷமாக இருக்குது, ரைட்டு சொன்ன உடனே. இப்போ திருப்பி தேவையில்லாத பிறகுலாம் குழந்தைய பற்றி இழுக்காதீங்க. மனசு ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து ஆமான்னு ஒரு பிள்ளைகிட்ட பேசியிருந்தோம் முன்னாடி சொன்னார் இல்லையா, அதை அதோட விட்டுட்டார். திருப்பி போயிட்டீங்க அந்த மாதிரி சந்தேகப்பட்டு குடும்பத்தில் மறுபடியும் சண்டை போடாதீங்க. முதல்ல குடும்பத்துக்குள்ளே 3ஆவது மனுஷனை உள்ளே கொண்டுறாதீங்க. இப்போ நான் அட்வைஸ் பண்ண தேவையே இல்லை. இளவரசன் நடந்தால் என்ன மறந்துட்டாரு, நான் அவரை மறக்க மாட்டேன், அது ஒரு விஷயம். சரியா? ஆனால் நீங்கள் ரெண்டும் சந்தோஷமாக இருந்தால் அது போதும். குழந்தை மேலே சத்தியம் பண்ணி என்றைக்கும் அந்த வாழ்க்கை அந்த மாதிரி பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க. குழந்தை பாவம். ஏதோ சண்டை போடாமல் இருங்க, மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிச்சிடாதீங்க. ரைட்டா? சரி நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிக்க நீ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைவேலு சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம் அன்பு சொந்தங்களே.